எலெக்ஷன் வின் பண்ணுறது முக்கியமாக, ஓட் பேங்க் காட்டுறது முக்கியமாக? எப்படியாவது டெப்யூட்டி சிஎம் ஆட போகிறீங்களே ஒன்று. ரெண்டாவது, அந்த ஓட் பேங்கை பார்க்க தேவையில்லைங்க, அது கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். மூணாவது, சப்போஸிங் இது உள்ளே வரும்பொழுது அவருக்கு வந்து ஒரு 40, 45, 50 இருக்கா. அந்த 45, 50ல் அவருடைய சதவீதம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, நிஜமாகவே அவர் எம்ஜிஆர் மாதிரி இருந்தால், எம்ஜிஆர் சொல்லுவாங்க பூனை ஆடு மாடு நாய் நின்னா கூட நிற்கும். அது மாதிரி 45 ஸ்வீப் பண்ணால் நானும் சேர்ந்து எழுந்து நின்று சல்யூட் பண்ணுவேன். என்னடா இப்போ கேண்டிடேட் பேரே வேட்பாளர் பேரே தெரியாது, விஜய் பேருக்கு போடுறாங்க, அது வந்து ரியல் ஸ்வீப். ஸோ வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட அவருடைய இவ்வளவு அவர் இழுக்க முடியுங்கிறது காட்டுறதுக்கு 8.2%, 7.2% அப்படி காட்டுறதுக்கு பதிலாக எங்கள் ஆளுங்க 45 இடத்துல நின்னாங்க, 43 இடத்துல வின் பண்ணாங்க, அது மாதிரி காட்டுட்டுமே. அது 80 வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நம்ம கூட ஒரு யாரோ ஒரு போல இவங்க நிற்கிறாங்க, 10 ரூபா இன்னும் லேடிஸ் 4 ரூபா கொடு இன்னும் ஆரம்பிப்பாங்க. ஓகே, நெகோஷியேட்டருக்காக அந்த எல்போ ரூம்பாங்க, அதுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, பட் மார்க்கெட்டில் நியூஸ் என்னென்னா, இப்போ தகவல் என்னென்னா 45 50 55க்குள்ளே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா 45 50 வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளித்து விஜயும் போய் ஒரு இடத்துல கேம்பெயின் பண்ணி அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி மேலே தூக்கி விடுறது இட்ஸ் நாட் எ ஜோக். அது 80 பேர் சும்மா போட்டு அதில் வந்து 20 ஜெயிக்கிறதுக்கு பதிலாக 45 50 எடுத்து அதில் வந்து 35 40 ஜெயிச்சா அவருக்கு அழுக, என்டிஏக்கு வலிமை. ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நெகோஷியேட் பண்ணும்போது இந்தந்த தொகுதி தான் வேணும் அப்படிங்கிறத அவங்க தீர்மானிக்க முடியாது, ரைட்டுங்களா? ஐ திங்க் ஒவ்வொரு பார்ட்டிக்கு இப்போ எடப்பாடிக்கு அவர் எடப்பாடி இல்லைன்னா அது வந்து நெகோஷியேட் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 25 30 நான் நெகோஷியபிள் இது இருக்கும். ஓகே, அது வந்து விட்டு அப்புறம் மற்றது வந்து நடுவில் இருக்கிறது நெகோஷியேட் பண்ணுவோம். டிஎம்கே திரும்பி ஜெயிக்கும் பட்சத்தில் திரும்பி எதிர்கட்சியாக எடப்பாடி அவர்கள் தானே, எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி அவர்கள் தானே இருக்க முடியும், விஜய் இருக்க முடியாது. ஆமாம், ஸோ அந்த ஒரு லாஸ் அவங்களுக்கு இருக்கும்ல. ஆனால் அவரும் அந்த எதிர்கட்சி பெஞ்சில் உட்காந்து இருப்பாங்க தானே. ஓகே, பட் ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியது எடப்பாடியாக தானே இருக்கும். ஐ திங்க் சிஎம் டெபுட்டி சிஎம்க்கு அவங்க ட்ரை பண்ணலாம், தவிர எதிர்கட்சியில் தலைவராக இருக்கணும் அல்லது உப தலைவராக இருக்கணுங்கிறது ஒரு பெரிய அவ்வளோ பெரிய ஒரு லாஸாக இருக்காது.